களத்தில் இறங்கி போராடக்கூடிய போராளி தான் திருமாவளவன். மத நல்லிணக்கத்திற்காக ஒரு மாநாடு அல்லது ஒரு பேரணி, அது ஒரு பேரணி. அந்த பேரணிக்கு அனுமதி மறுப்பது என்பது இந்த அரசு எப்படிப்பட்ட ஒரு 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 முரண்பாடான ஒரு அணுகுமுறையை கையாளுகிறது என்பதற்கான சரியான ஒரு உதாரணம். நீ மாநாட்டுக்கு அனுமதி மறுக்கிற, மாநாட்டுக்கு நீங்கள் அனுமதி மறுக்கிறீர்கள் என்றால் அது உணர்த்தக்கூடிய செய்தி என்பது பெரிய செய்தி. பாஜக ஆர்எஸ்எஸ் களத்தில் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் திமுக கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. திமுகவும் தோழமை கட்சிகளும் யாருக்காவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் 38 மாவட்டமாக கோயில் கட்டி கும்பிடணும்னா அது மோடிக்கு தான், நரேந்திர மோடிக்கு தான் இவங்க கோயில் கட்டி கும்பிடணும். இவங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் அவர் தான். நீங்கள் ரொம்ப அமைதியாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட் இந்துத்துவாவை இங்கே மறைமுகமாக அல்லது புழக்கடை வழியாக பின்பக்க கதவு வழியாக திறந்து விட்டு உள்ள அவர்கள் காலூன்றுவதற்கான எல்லா வேலையும் அவங்க செய்கிறாங்கன்றதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். அதாவது இன்றைக்கு திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்களில் ரொம்பவும் வயது முதிர்ந்தவர், அனுபவசாலி. இவர்கள் எந்த அளவுக்கு குறைந்தபட்ச அறிவு நேர்மை இல்லாமல் மாறி போனார்கள்னா, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை, ஒரு முருகன் மாநாடு நடத்துகிறத சேகர்பாபு மட்டும்தான் அந்த முடிவை எடுப்பாருன்னு நீங்கள் நம்புறீங்களா அல்லது எங்களை நம்ப சொல்கிறீங்களா? இதுக்கு அமைதியாவது இருக்கலாம்ல பேசாமல். திமுகவை விமர்சிக்கிற காரணத்தால் என்னை மாதிரி அவருமே சங்கி என்று தூற்றப்படுகிறார். பட் அவர் ஒருபோதும் சங்கியாக மாட்டார். இன்னும் சொல்ல போனார், என்னை போலவே அவரும் அடிக்கடி சொல்வது முதல் எதிரி பிஜேபி தான், அதுக்கு பிறகுதான் திமுக மற்றவர்களும் என்று வெளிப்படையாக சொல்லக்கூடியவர். ஆனால் அவர் உண்மை என்று பேசுவார். அதனாலேயே பலருக்கும் அவரை பிடிக்காது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். திமுக கூட்டணி கட்சிகளிலேயே மிக முக்கியமானவராக கருதப்படுபவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். தொல் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து சில விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காரு. அதில் முக்கியமான பல விஷயங்கள் அவங்களுடைய சமூகத்தை சார்ந்த நிறைய பேர் பாதிக்கப்படுற விஷயங்கள், அவர்களுடைய கொடிக்கம்பங்கள் நடுறதுல வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு தொடர்ந்து பேசப்படுது. இன்னொரு பக்கம் நேற்று முன்தினம் அவங்க மதுரையில் ஒரு மத நல்லிணக்க கூட்டம் நடத்தினாங்க. அதற்கு அனுமதி கிடைக்கல அப்படின்றத ஒரு மேடையிலேயே பேசியிருந்தார். இந்த மாதிரி சமூக நீதி காக்கக்கூடிய இந்த ஆட்சியிலேயே இந்த போராட்டத்துக்கு ஒரு அனுமதி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். இதை எப்படி பார்க்கலாம்? அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறலை. ஒரு பக்கம் அதை பற்றிய பேச்சுக்கள் இருந்தாலுமே கூட அது ஒரு பெரிய லெவலுக்கு பேசப்படலை அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள், ஒரு ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்திற்கு கிடைக்கக்கூடிய அனுமதி, திருப்பரங்குன்றத்தில் கிடைக்கக்கூடிய அனுமதி அப்படின்றது ஒரு மத நல்லிணக்கத்துக்கு திருமாவளவர்களுக்கு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவருக்கு கிடைக்கல அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? அதுதான் இப்போ இந்த அரசாங்கத்துடைய திமுக அரசின் முரண்பாடுகளில் மிக முக்கியமான கூர்மையான முரண்பாடுகளில் இதுவும் ஒன்று. அவர்கள் மதவெறியை தூண்டக்கூடிய பெரும்பான்மை மதவெறியை எப்படியாவது தமிழ்நாட்டில் கால்கோள் விழா நடத்திவிட வேண்டும், பெரும்பான்மை மதவெறிக்கு கால்கோள் விழா நடத்திவிட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற அமைப்புகளுக்கு காட்டக்கூடிய கரிசனத்தை, கொடுக்கக்கூடிய அனுமதியை மத சார்பற்ற சக்திகளுக்கு கொடுப்பதில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய காவல்துறையும் கொடுப்பது இல்லை என்பது பரவலாக விவரம் அறிந்தவர்களால் வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. களத்தில் இறங்கி போராடக்கூடிய போராளி தான் திருமாவளவன். மத நல்லிணக்கத்திற்காக ஒரு மாநாடு அல்லது ஒரு பேரணி, அது ஒரு பேரணி. அந்த பேரணிக்கு அனுமதி மறுப்பது என்பது இந்த அரசு எப்படிப்பட்ட ஒரு 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 முரண்பாடான ஒரு அணுகுமுறையை கையாளுகிறது என்பதற்கான சரியான ஒரு உதாரணம். இப்போ அங்கே என்ன பிரச்சனை? திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு காரணமே இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள்னு திமுக காரர்களே சொல்லுகிறார்கள். மற்றவனை விட்டுருங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்து சமய அறநிலையத்துறையோட ஒரு குறிப்பிட்ட அதிகாரி காலகாலமாக 300 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பழக்கம், கீழேருந்து ஆடை தோளில் சுமந்துக்கிட்டு மேலே போய் தர்காவில் பலி கொடுப்பான். அந்த ஆடை சுமந்துக்கிட்டு போகிறவன் ஒரு இந்து, அவனுக்கு 250 ரூபா ஒரு ஆடை சுமந்துக்கிட்டு போனான். அதை தடுக்கிறார் ஒரு அதிகாரி. பிரச்சனை வருது. அதன் பிறகு கட்சிகள் உள்ளே வருது. முழுக்க இந்து சமய அறநிலையத்துறையோட அதிகாரியோடைய வேலை என்பது திமுகவில் உள்ளவர்கள், பரம்பரை திமுககாரர்கள், அதிகாரபூர்வமாக திமுகவில் உறுப்பினர்கள் இருப்பவங்களே சொல்கிறாங்க. அதன் பிறகு அங்கே ஒரு மத நல்லிணக்க மாநாடு நடத்துவதற்கு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை முயன்ற பொழுது அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அவர் இன்ஃபேக்ட் சென்னையிலேருந்து புறப்படும் போது நீங்கள் அங்கே போனீர்களா கைது செய்யப்படுவீர்கள் சொன்னதால் அவர் போகவே இல்லை. ஆமாம், இது செல்வ பெருந்தகைக்கு நடந்தது. செல்வ பெருந்தகை அதை அமைதியாக அடக்கி வசிச்சுட்டு போயிட்டார்.
திருமாவுக்கு இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை என்பது செல்வ பெருந்தகையை விட திருமாவுக்கு நம்பகத்தன்மை அதிகம். திருமாவோட நேர்மையிலும் திருமாவோட மதச்சார்பின்மையிலும் நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. நான் உண்மையில் தனிப்பட்ட முறையில் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் திருமா. அவர் மீது விமர்சனங்கள் இருந்தால் அவர் இன்றைக்கி ஏன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிஜேபிக்கு விலை போகாத ஒரு தலைவர் என்றால் அது நம்முடைய திருமா அவர்கள் தான். அவர் இன்றைக்கு ஒரு மாநாடு நடத்துகிறார், விசிக்கு அவர் மாநாடு நடத்தினா அந்த மாநாட்டுக்கு பேரணிக்கு அனுமதி கொடுப்பது என்ன தயக்கம் உங்களுக்கு? அப்போ யாரை குஷிப்படுத்த இந்த அரசு இது போன்ற அனுமதியை மறுக்கிறது? நல்லா கவனிங்க, யாருக்குமே அதற்கு பிறகு அங்கே அனுமதி கொடுக்கப்படல. அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கல, விசிக்காக கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. இந்த அணுகுமுறை இருக்கும்பொழுது இடதுசாரிகளும் என்ன பண்ணுறாங்க, அடக்கி வாசிக்கிறாங்க. அவங்களும் அந்த முன்முயற்சிகள் எடுக்க மாட்டேன்றாங்க. அதிகாரப்பூர்வமாக அரசியல் ரீதியாக பிஜேபியை எதிர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய அரசு களத்தில் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் முன்னேறி வருகிறார்கள் என்கின்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவர்களை தடுக்க வேண்டிய அளவுக்கு தடுக்காமல் அவர்களை வளர விட்டு வேடிக்கை பார்க்கிறது என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. பிஜேபியை தோற்கடிப்பது என்பது தேர்தல் நேரத்தில் அந்த கடைசி 15 நாளில் பிரச்சாரம் பண்ணி மக்கள் மத்தியில் ஓட்டு வாங்கி 100-200 கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது கிடையாது. அப்படி நீ பிஜேபியை வீழ்த்தவே முடியாது. அந்த போராட்டம் என்பது அணுதினமும் 365 நாளும் 24 மணி நேரமும் நடத்த வேண்டிய போராட்டம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு தலைமுறை அந்த போராட்டத்தில் தோற்றுக்கூட போகலாம், 2 தலைமுறை தோற்றுக்கூட போகலாம், அடுத்த தலைமுறை 3வது தலைமுறை தான் வெற்றி பெறும். ஏன்னா அது ஒரு சித்தாந்தத்துக்கு எதிரான போராட்டம். அவன் எப்படி வளர்ந்தான்னு பாருங்கள். பிஜேபி எப்படி இந்தியாவில் வளர்ந்தது, தமிழ்நாட்டில் பிஜேபி எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்குது, அகில இந்திய அளவில் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்த ஆண்டு ஆர்எஸ்எஸோட 100ஆண்டு விழா எப்படி வளர்ந்தாங்க, அவங்க எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க, இந்த 100 ஆண்டு காத்திருந்து அவங்க எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க. இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்கு 100 ஆண்டு ஆயிருக்கு. அவங்க வெறும் அவங்க கையில் அதிகாரம் இருக்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திலும் பிஜேபி ஆட்சியை பிடிக்கும்போது வளர்ந்தாங்கன்றதெல்லாம் கதை. அவங்க ஆட்சியில் இல்லாதப்போ தான் அதிகமாக வளர்ந்துருக்காங்க. பாபர் மஸ்தி இடிக்கும்போது நரசிம்மராவ் கவர்மெண்ட்டு, அந்த நரசிம்மராவ் கவர்மெண்ட் 96 தோற்று முதல் 15 நாள் வாஜ்பாய் கவர்மெண்ட்டு மக்கள் ரிவார்டு கொடுத்தாங்க, ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அதன் பிறகு தான் தேவேகவுடா 10 மாதம் 11 மாதம், அதுக்கு பிறகு ஐக்கிய குஜரால் 7 மாதம் கவர்மெண்ட்டை கவுத்துட்டு மறுபடியும் வாஜ்பாய் வந்தார். அதை ஒரு ஓட்டில் ஜெயலலிதா கவுத்து மறுபடியும் வந்தாங்க. அதன் பிறகு காங்கிரஸ் 10 வருஷம், இப்போ பிஜேபி எத்தனை வருஷம் இருக்கும் நமக்கு தெரியாது. நம்ம தலைமுறையில் ஆட்சி மாற்றத்தை பார்ப்போமா நமக்கு தெரியல. அந்த லெவலுக்கு வலதுசாரிகள் இன்றைக்கி இந்தியா பூரா, உலகம் பூராவே இன்றைக்கி வலதுசாரி பக்கம் நகர்ந்துட்டு இருக்குது. அப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, மதவெறிக்கு எதிரான போராட்டம் என்பது தேர்தல் காலத்தில் நடத்தக்கூடிய பிரச்சனை கிடையாது. அஃப்கோர்ஸ் அப்போ தேர்தல் அல்லாத நேரங்களில் தான் மத நல்லிணக்க பேரணி, மத நல்லிணக்க மாநாடு நடத்துறதுல என்ன குறையை ஸ்டாலின் அரசு கண்டுவிட்டது? எதற்காக காவல்துறை அனுமதி மறுக்கிறது? இதை தாவேக்காவில் இருக்கக்கூடிய அவங்க அஃபிஷியலாக இதை கண்டிச்சிருக்காங்க. இது நீங்கள் அதிமுக சொல்லுவாங்களே ஒரு குற்றச்சாட்டு, திமுகவும் பாஜகன்ற பேர் வரலன்றத. ஆமாம், அவங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இதில் இந்த மாதிரி நடந்தது தவறு, இதுலேருந்து தெரியுது நீங்களும் பாஜகவும் ஒரு நாடகம் போடுறீங்க அப்படின்றத அவங்க ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. வேறு யாரும் அதை பற்றி கேள்வி கேட்கல. ஆமாம், எப்படி கேட்பாங்க? 2 இடதுசாரிகள் அமைதியாக இருக்காங்க, காங்கிரஸ் அமைதியாக. இது செல்வ பெருந்தகைக்கு நடந்தது. அந்த பிரச்சனை 2 மாதம் மேலே தலையெடுக்கும் போது இது செல்வ பெருந்தகைக்கு முதல்ல நடந்தது. இப்போ இவங்களுக்கு நடக்குது. நீ மாநாட்டுக்கு அனுமதி மறுக்கிற, மாநாட்டுக்கு நீங்கள் அனுமதி மறுக்கிறீர்கள் என்றால் அது உணர்த்தக்கூடிய செய்தி என்பது பெரிய செய்தி. பாஜக ஆர்எஸ்எஸ் களத்தில் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் திமுக கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்குது. நான் தான் சொல்கிறேன், ஏங்க இந்த பிரச்சனையை கிளப்புனதே மாநில அரசோட அதிகாரிங்க. காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை திடீர்னு பிஜேபி எப்படிங்க பிரச்சனையை கிளப்புறான்? அவங்களுக்கு கலகம் நடந்தால் தாங்க நன்மை. அவங்களுக்கு ஊர் ஒன்றா இருந்தால் பிடிக்காதுங்க. ரத்த கலரி ஆனால் தான் அவனுக்கு கட்சி வளரும், உழ தான் கட்சி நடத்தும், கட்சி வளரும்னுவாங்க அவங்கள பற்றி. பாபர் மஸ்தி பிரச்சனைக்கு முன்னால் ராமர் இதில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் பூரா போன பாதையில் தான் இது நடந்தது. எது நடந்தது? கலவரங்கள் நடந்தது. அந்த இடத்துல தான் அவன் ஜெயிச்சான். எஸ், அத்தனையும் உண்மை. அப்போ நீங்கள் அவங்களை எதிர்க்கிறதுன்றது வெறும் தேர்தல் நேரத்தில் மட்டும் எதிர்க்கிறதுன்றது எந்த விதத்தில் நியாயம்? இன்றைக்கி அது புத்து வச்சுக்கிட்டு இருக்குது. மதவெறி என்பது தமிழ்நாட்டில் புத்து வச்சுக்கிட்டு இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. நீ பிஜேபி வளருதுன்னு பார்க்காத. பாஜக ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா வளருவதற்கான அளவுகோல் பிஜேபி வளருதுன்றது மட்டும் கிடையாது, அது ஒரு அளவுகோல் தான். இன்றைக்கி அந்த பிரச்சனை கீழே உள்ளுக்குள்ளே அப்படியே புறையோடிட்டு போயிட்டே இருக்குது. ஏடிஎம்கே ஓட்டு கிட்டத்தட்ட 70% ஏடிஎம்கே ஓட்டு சாஃப்ட் இந்துத்துவா ஓட்டு. அதை மறந்துடாதீங்க. ஏடிஎம்கே ஓட்டு சாஃப்ட் இந்துத்துவா ஓட்டு. இன்றைக்கி அது எங்கே போகும்? தலைமை இல்லைன்னா அது எங்கே போகும்? சத்தியமாக சுட்டு போட்டாலும் பிஜேபி திமுகவுக்கு போகாது. எங்கே போகும்? அதில் ஒரு பகுதியாக பிஜேபிக்கு போகும். இப்படி தான் அது வளருது. ஆகவே மத நல்லிணக்க மாநாட்டுக்கு திருமாவுக்கு அனுமதி மறுத்தது என்பது இந்த அரசு பாஜக ஆர்எஸ்எஸ்ஸிடம்
ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கிறது என்பதற்கான மறுக்க முடியாத உதாரணங்களில், அடையாளங்களில், அறிகுறிகளில் ஒன்று என்று தான் நான் பார்க்கிறேன். ஆனால் நேற்றைய தினம் வந்து தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள், அவருடைய உருவ உண்மை எரிப்பு அப்படின்னு நடத்தியிருக்காங்களே, இது நம்ம அது பொலிட்டிக்கலி பிஜேபியை விட ஆபத்தானது ஆர்எஸ்எஸ். தர்மேந்திர பிரதானை விட ஆபத்தானவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மதவெறியை வெளிப்படையாக பேசக்கூடிய இந்துத்துவவாதிகள். இது இஷ்யூ லட்டு மாதிரி இஷ்யூங்க. ஏன்னா அவங்க பெரிய தப்பு பண்ணுறாங்க. தன்னுடைய மதவெறியால், தன்னுடைய ஹிந்தி மொழி வெறியால், தன்னுடைய சமஸ்கிருத மொழி வெறியால், இனவெறியால் பிஜேபி கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிராக குறைந்தபட்ச நியாய தர்மம் கூட இல்லாமல் புதிய கல்விக் கொள்கையையும் தமிழ்நாட்டின் மும்மொழி கொள்கையும் தமிழ்நாட்டின் மேலே திணிக்குது. இதை கண்டிப்பாக தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது. 100 ஆண்டு கால பழமை வாய்ந்த கல்வி முறை இங்கே இருக்குது. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இங்கே இருக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கே இருக்குது. அந்த அரசுக்கு எந்த மரியாதையும் கொடுக்காம நீங்கள் இப்படி திணிக்கும் பொழுது கண்டிப்பாக மக்கள் அந்த பிரதிநிதிகள் கிளர்ந்தழ தான் செய்வாங்க. அவங்க பண்ணுற மற்ற தப்பெல்லாம் ஒரு பக்கம், ஐச்சாட்டியங்கள், அட்டூழியங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவங்க தமிழ்நாட்டோட பிரதிநிதிகள், ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்கு. 40 எம்பிஸும் இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் பார்லிமெண்ட்டில் நிற்கிறாங்க. நீ கன்வின்ஸ் பண்ணணும், பேசணும். மாறா ஆணவத்தோட மந்திரி பேசுகிறாரு. நீங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களோட வாழ்க்கையை சூறையாடுறீங்க, சூப்பர் சிஎம்ன்றாரு. இங்கே ஒரு எலெக்டட் சிஎம் இருக்கும்போது சூப்பர் சிஎம்ன்றது எவ்வளோ தூரம் இழிவுபடுத்தக்கூடிய வேலை. ஒரு முதலமைச்சர் இருக்கார். இந்த முதலமைச்சர் மேலே நமக்கு 1000 விமர்சனம் உண்டு. ஆனால் அவரை ஒரு சூப்பர் சிஎம் கட்டுப்படுத்துகிறாருன்றதுலாம் ரொம்ப ரொம்ப தவறான, ஒரு உண்மைக்கு மாறான ஒரு குற்றச்சாட்டு. பிஜேபியை நாக்பூர் கட்டுப்படுத்துகிற மாதிரி இங்கே யாரையும் கட்டுப்படுத்தலை. அதை தாண்டி போய் நீங்கள் அன்சிவிலைஸ்டு, நீங்கள் நாகரிகமற்றவர்கள்னு திமுக எம்பிஸை பார்த்து சொல்ல, அது எவ்வளோ தப்பான வார்த்தை. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அவங்க எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க தான் என்னுடைய எம்பி. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை நீ நாகரிகமற்றவர்கள் தான் சொல்கிற. அப்படி தான் எடுத்துக்கணும். இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயமானது? ஆகவே அந்த இடத்துல போராட்ட நியாயமானது. தர்மேந்திர பிரதான் குடும்பாவியை கொளுத்துறதெல்லாம் அது திமுக பொலிட்டிக்கலி திமுகவை யாராலையுமே சேலஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு, அவங்களோட ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ் ஆபத்து வருதுன்னா அவங்க குழுவான் உட்பட ரோட்டில் நிற்குவாங்க. அதை அவங்க செய்வாங்க. பட் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது கடந்த 4 ஆண்டுகளாக பதவியேற்ற முதல் நாளிலிருந்து ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்து கொண்டது. அவர் ரொம்ப ஷார்ப் பாலிட்டிஷியனுங்க. அவருடைய நிர்வாக திறமையில் கூட விமர்சனம் இருக்கலாம். அவருடைய அரசியல் அறிவை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்தில் சொல்கிறோம், இஸ் அ பொலிட்டிக்கல் அனிமல் வாங்க. அதாவது அவருக்கு 24 மணி நேரம் அரசியல் தான் அவருக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு இஸ் அ பொலிட்டிக்கல், அதாவது ஃபண்டமெண்டலி அவர் ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முழு நேர 100% கலைஞர் மாதிரி அவர் அந்த விஷயத்தில் அரசியல் தான் அவருக்கு எல்லாமே. அது சரியான வார்த்தை பொலிட்டிக்கல் அனிமல் வாங்க. அனிமல்னு எடுத்துக்கூடாது, நாட் தட் கான்டெக்ஸ்ட். ஒரு அரசியல், ஒரு 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 அரசியலையே 24 மணி நேரமும் சுவாசிக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர். இஸ் அ பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி, 100% பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி. அவருக்கு தன்னோட பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட், டிஎம்கேவோட இன்ட்ரெஸ்ட் அட்டாக் ஆகும்போது அது எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தெரியும். அதே நேரத்தில் இங்கே பிஜேபி இந்தியாவில் விஸ்வரூபம் எடுத்து நின்றுட்டான். வலதுசாரி அரசியல் தான் இந்தியாவை இன்னும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நகர்த்த போகுதுன்னு தெரியும் பொழுது தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட வளர்ச்சி, எஸ்பெஷலி டெல்லியில் பிஜேபியும் மோடி இருக்கும் பொழுது தவிர்க்க முடியாதது. அவங்களுக்கான ஸ்பேஸ் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகத்தான் செய்யும். அதை நம்ம அணை போட்டு தடுக்க முடியாது. எதிர்கட்சியாக இருக்கும்போது செயல்பட்ட மாதிரி ஆளும் கட்சியாக இருக்கும்போது செயல்பட்டோம்னா நாம் அரசியல் ரீதியாக ஒரு விலை கொடுக்க வேண்டும் என்பதை ஸ்டாலின் உணர்ந்து கொண்டிருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது ரொம்ப நுட்பமான பாயிண்ட். இது கலைஞரோட ஸ்ட்ராட்டஜி. 96 2001 கலைஞர் இதை தான் செஞ்சார். ஆர்எஸ்எஸ் ஷாக்காக்கு கொடுக்காத அனுமதியை கலைஞர் கொடுத்தாருங்க. 99 திருவான்மையூரில் ஒரு ஆர்எஸ்எஸ் ஷாக்கா நடந்தது. அப்போ அது பெரிய விமர்சனமாச்சு. அப்போ பிஜேபி கவர்மெண்ட்டில் அவர் இருக்கார். ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம்னு பேசினவர், எழுதினவர் கலைஞர். பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது, கூட்டணியில் இல்லைன்னா பண்டாரம் பரதேசின்வார். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இதை ரொம்ப ஷார்ப்பாக பார்க்கணும். செல்வ பெருந்தகைக்கு அனுமதி மறுத்தது, திருமாவுக்கு அனுமதி மறுத்தது. செல்வ பெருந்தகை விட திருமாவுக்கு அனுமதி மறுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் திருமா கோவப்படுவார். அவருடைய வாக்குறுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இப்போ இந்த நேற்றைய தினம் கூட ஒரு பள்ளி மாணவர், ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு பள்ளி மாணவர் பஸ்ஸில் வெட்டப்படுறார். அவரும் ஒரு சமுதாயத்தை, அதை சார்ந்து கூட ஒரு அறிக்கை வெளியாகுது. அது எதுவுமே பெரிய பூம் ஆக மாட்டேங்குது. அவங்களுடைய கட்சி ரீதியாகவும் பெரிய அளவில் கேள்விகள் எழுப்பப்பட இல்லை. சங்கத்தமிழன் அவர்கள் ஒரு வருத்தப்படுறாரு, ஒரு பதிவு போடுறாரு. இதையெல்லாம் பேசினா கூட்டணியில் பிரச்சனை ஆகும் அப்படின்னு அதுக்கும் ஒரு அறிக்கை, ஒரு ட்வீட் ஒரு போடுறாரு. ஆமாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த பையன் இன்சிடெண்ட்
தேவேந்திர ராஜ் அந்த பையன் பேர். சின்ன பையன். அவன் கபடி போட்டியில் அவன் டீம் ஜெயிக்குது. பக்கத்து கிராமத்தில் ஒரு டீமோட அவன் கிராமத்து மாணவர்களோட போய் ஜெயிக்கிறாங்க, கப்பெல்லாம் வாங்குறாங்க. அவன் வந்து தேர்வு எழுதுறதுக்கு 2 நாள் முன்னால் போகும்போது பஸ்ஸில் அவனை இழுத்து வச்சு வெட்டுறாங்க. நல்லா கவனிங்க, தேர்வு எழுதுகிற மாணவனோட விரல்களை வெட்டுறாங்க. ஏகலைவனிடம் காவு கேட்ட அந்த ஜாதி புத்தி இன்னமும் இந்தியாவில் மாறிவிடவில்லை என்பதற்கு தேவேந்திர ராஜ் விஷயமும் ஒரு உதாரணம். அவனை மண்டையிலையும் வெட்டுறாங்க, கழுத்துலையும் வெட்டுறாங்க. விரலை வெட்டுறது எதுக்கு? படிக்கக்கூடாது. அவன் தலித்து படிக்கக்கூடாது. அந்த ஜாதி வெறி வந்து ஆதிக்க ஜாதிகள் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அது படிக்கிறான்னு ஒரு பக்கம், அந்த வெற்றியை அவன் கொண்டாடிட்டான். அந்த கபடி போட்டியில் வெற்றியை கொண்டாடினதுக்காக மட்டும் இல்லை, அவன் தேர்வு எழுத போகிறவன் விரலை வெட்டுறான், கழுத்தை வெட்டுறான், தலையில் வெட்டுறான், விரலை வெட்டுறான். நாங்குநேரி இன்சிடென்ட்டில் எதுக்கு அந்த பையனை வெட்டினான்? அவன் நல்லா படிக்கிறான்னு வெட்டினான். தலித்துகள் படிக்கிறத பைக் ஓட்டு பைக் ஓட்டுனது இப்போ படிக்கக்கூடாதுன்றதுக்காக. நீ படித்தானா தலித் வந்து எதிராக திரும்பிடுவான்றதுக்காக ஆதிக்க ஜாதிகளோட வெறி என்பது எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்கு இது உதாரணம். திராவிட மாடல் ஆட்சியோட சாதனைகளில் ஒன்று. இதை கேட்டால் நீ திராவிட மாடலுக்கு எதிரானவனோ? யார் எதிரானவங்க? திமுக வந்தால் ஜாதியை உருவாக்குச்சுன்னு சில அறிவுஜீவிகள் கேட்குறாங்க. திமுக ஜாதியை உருவாக்கலை. ஆனால் திமுக ஆட்சியில் சாதி கொடுமை நடக்கும்போது தட்டி கேட்க வேண்டிய அளவுக்கு நீ தட்டி கேட்கலன்னா நீ திராவிட மாடல்னு சொல்லிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்பது நியாயமான கேள்வி. பள்ளி மாணவர்கள் மத்தியில் சாதி அடையாளங்களை அகற்றுவதற்கும் சாதி உணர்வை அகற்றுவதற்கும் என்னவெல்லாம் செய்யலாம் என்று ஆராய ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டியை போட்டிங்க. அந்த ரிப்போர்ட்டை இன்ன வரைக்கும் ஏன் வெளியிடாமல் வச்சுருக்கீங்க? ஏன் வெளியிடலை? அப்போ எதுக்கு கமிட்டியை போட்டிங்க? யாருக்காக அஞ்சு அந்த அறிக்கையை வெளியிட மறுக்கிறீர்கள்? இப்போ திருமா விஷயத்துக்கு வருவோம். இப்போ திருமா விஷயத்தில் ஒரு மத நல்லிணக்க மாநாடு நடத்த, பேரணி நடத்தக்கூட அனுமதி இல்லைன்னா யாரை திருப்திப்படுத்த இந்த அரசு நடவடிக்கை எடுக்கிறது? தர்மேந்திர பிரதானை எதிர்க்கிறது ஈஸியான விஷயங்க. தர்மேந்திர பிரதானை எதிர்க்கிறதுக்கு இணையானது, தர்மேந்திர பிரதானை எதிர்க்கிறது இன்னைக்கு தேவை, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அதற்கு இணையானது என்னை பொறுத்தவரையில் அதை விட முக்கியமானது களத்தில் சத்தமின்றி பணி செய்து தமிழ்நாட்டுக்குள் மெல்ல மெல்ல காலூன்றி கொண்டிருக்கும் ஹிந்துத்துவாவை எதிர்த்து போராடுவது. அந்த போராட்டத்தில் திமுக செலுத்த வேண்டிய கவனத்தை செலுத்தவில்லை என்பது மட்டுமல்ல, அதை கண்டும் காணாமல் இருப்பது ஆர்எஸ்எஸ்ஸை குளிர்விப்பதற்காக. நீங்கள் ஒன்று சொன்னீங்க, ஸ்டாலின் அவர்கள் அரசியலில் ஒரு அனிமல் அப்படி, அனிமல் அப்படி. அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது வலுவாக எதிர்க்கிறாரு பாஜகவை, அதுவே ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சாஃப்டாக செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். எஸ், அது மற்றவர்கள், அது இப்போ விஜயா இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை சீமானா இருக்கட்டும், ஆனால் அவங்களாம் அவங்கள வந்து பாயணும், கொதறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மற்றவர்கள்ட்ட இருக்கு இல்லையா? விஜய் மேலே, விஜயோ அதிமுகவோ சீமானோ, அது மத்திய அரசையோ ஆர்எஸ்எஸ்ஸையோ வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து எஃபெக்டிவாக பண்ணணும், ஆனால் திமுக அதை பண்ணாது அப்படின்ற ஒரு இதுவாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அது அப்படி தான் செயல்படணும் அப்படின்னு. திமுகவோட கூட்டணி கட்சிகள் பிஜேபியை, சங்க பரிவாரத்தை பாய்ந்து பிராண்ட வேண்டும். திமுக அதை செய்யாது. ஓகே, முதலமைச்சருக்கும் திமுகவுக்கும் விசுவாசம், ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு சில விஷயங்கள் நெருக்கடிகள் இருக்கும்போது எதிர்கட்சிகளாக இருக்குது அவங்களுக்கும் சில நெருக்கடிகள் இருக்கும். அதெல்லாம் இருக்காது. நீ திமுகவோட கூட்டணியில் வச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. இன்றைக்கி பிஜேபியும் திமுகவும் ஒன்று. எப்படின்னா, தன்னுடன் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளை பிஜேபி கபலீகரம் செய்து விழுங்கிவிடும். கிட்டத்தட்ட அதை தான் திமுக இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எதுக்கு கூட்டணி கட்சிகள் போய் விஜய் விமர்சனம் பண்ணுறாங்க? அது பிறந்த நாள் ஆகட்டும் அல்லது வேறு நிகழ்ச்சிகளாகட்டும், கூட்டணி கட்சிகள் எல்லாருமே பத்திரிகையாளர்கள் கூட வந்து முதலமைச்சருடைய பிறந்த நாட்கள் விழாக்களில் வந்து முதலமைச்சரை பாராட்டுவது நியாயமானது. பாராட்டுகளுக்கு முதலமைச்சர் தகுதியானவர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த ஆண்டு முதலமைச்சர் வெற்றி பெற வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் சொல்லுவது கூட தவறு கிடையாது. அது ஒவ்வொரு பத்திரிகையாளருக்கும் அதில் ஒரு கருத்து இருக்கும். ஆனால் அங்கே எதற்காக விஜயை வசைபாட வேண்டும்? இன்றைக்கு திமுகவுக்கான முதலமைச்சர் ஸ்டாலினுக்கான விசுவாசம், உங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினிடமும் திமுகவிடமும் இருக்கக்கூடிய விசுவாசத்திற்கான அளவுகோல் விஜயை நீங்கள் எவ்வளவு தூரம் விமர்சிக்கிறீர்கள், குறிப்பாக இழிவாக பேசுகிறீர்கள் என்று மாறி இருப்பது தான் மிக 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 அவலமான ஒரு விஷயம். அது கட்சிகளாக இருந்தாலும் பத்திரிகையாளர்களாக இருந்தாலும். ஸ்டாலினிடமும் திமுகவிடமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்தை நீங்கள் காட்டுவதற்கு இந்த ஆட்சியை நீங்கள் புகழ்வது, சமூக நீதிக்காக ஸ்டாலின் செய்த சாதனைகள், இன்றளவும் மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை இவற்றை எதிர்ப்பதிலும், மாநிலத்தின் உரிமைகளை, கூட்டாட்சி தத்துவத்தின் மேன்மைகளை பாதுகாப்பதில் திமுக அரசு எடுக்கக்கூடிய, ஸ்டாலின் எடுக்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் வானளவு புகழ்ந்து பேசுவது என்பது உங்களுக்கு ஸ்டாலினிடம் இருக்கக்கூடிய விசுவாசத்திற்கான, திமுகவிடம் இருப்பதற்கான விசுவாசத்திற்கான அளவுகோல் என்பதை தாண்டி ஒரு புதிய பரிமாணம் உள்ளே வந்திருக்கிறது. அது என்னவென்றால், நீங்கள் எவ்வளவுதான் ஸ்டாலின் ஆட்சியை புகழ்ந்தாலும் நீங்கள் உண்மையிலேயே
திமுகவின் விசுவாசி என்பதற்கான அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளமாக இன்று எது பார்க்கப்படுகிறது என்றால் விஜயை நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டும். அவர் தான் ஒரு பிளேயரே இல்லையே, ஸ்கூலுக்கு போகிற பையன் இல்லை. விஜய் எதற்கு முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவில் எதற்காக விஜயை விமர்சனம் செய்கிறார்கள்? விஜய் எங்கேருந்து வந்தார்? அப்போ உங்கள் அளவுகோல் முதலமைச்சர் பிறந்தநாள் கொண்டாடுகிற முதலமைச்சர் 100 ஆண்டு வாழ வேண்டும், அவர் மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்றெல்லாம் பலரும் விரும்புகிறார்கள். அது அவரவர் உரிமை சார்ந்தது. இல்லை எல்லாரும். ஆனால் அங்கே விஜயை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இல்லை விஜய் விமர்சனம்ன்றதை தாண்டி அவர் சமீபத்தில் அந்த இஃப்தார் நோன்பு திறந்தது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு இல்லையா? அந்த ஒரு குல்லா போட்டுட்டு வேஷ்டி சட்டை போட்டுட்டு போனதுன்றது அவங்களுக்கு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படின்ற நம்ம அதை புகார்கள்லாம் கூட கொடுக்கப்பட்டிருக்கின்றாங்க. ஆமாம். அது எனக்கு அது ஃபேக்சுவலாக என்னன்னு தெரியல. இது வந்து ஒருத்தன் பிடிக்கலன்னா, அதாவது வேண்டாத மருமக கைப்பத்தா குத்தம் கால் பத்தா குத்தம்ன்ற மாதிரி விஜய் எது செஞ்சாலும் தப்பு. அப்போ எவ்வளவு தூரம் ஆளும் கட்சியும் ஆளும் கட்சியின் ஆதரவாளர்களும் விஜயை பார்த்து அஞ்சுகிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் உதாரணங்கள். எனக்கு புரியல. அதாவது முதலமைச்சர் பிறந்த நாட்கள் விழாவில் நானும் பேசியிருக்கிறேன், 2-3 முறை பேசியிருக்கிறேன். பாராட்ட தகுந்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர். 50 ஆண்டுகள், 1000 விமர்சனம் இருந்தாலும் 50 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு பிறகு அவர் வந்து முதலமைச்சராகி இருக்கிறார். உழைத்து மேலே வந்தவர். உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதிலெல்லாம் சந்தேகமே கிடையாது, அதெல்லாம் நோ டவுட். ஆனால் ஏன் அந்த விழாவில் பேசக்கூடிய நண்பர்கள் வந்து விஜயை விமர்சனம் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. இது யாரை நீங்கள் திருப்திப்படுத்துறதுக்கு, யாரை குஷிப்படுத்துறதுக்கு இதை பேசுகிறீங்க? இது எந்த அளவுக்கு இந்த சுச்சுவேஷன் வந்து மோசமாக போயிருக்கிறது? உதாரணம் நல்லா கவனிங்க. அடுத்த ஆண்டு பிறந்தநாள் வந்து எலெக்ஷனுக்கு 1 மாதம் முன்னால் நடக்கும். ஏப்ரல் மேலே எலெக்ஷன், மார்ச் 1 ஸ்டாலின் பிறந்தநாள். ஸோ அந்த தேர்தல் அறிவிக்கைக்கு முன்னாலே பிறந்தநாள் விழாக்களை நடத்துவாங்க. அப்போ இன்னும் அதிகமாக விஜயை திட்டுவாங்க. இல்லை இப்போவே வந்து இந்த கூட்டணி உடையாது, இந்த கூட்டணியில் விரிசல் விழாது அப்படின்னு தான் பேசப்படுது. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள், சமூகத்துக்கு இந்த மாதிரியான சமூகத்திற்கு எதிரான பிரச்சனைகள், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போதும் இந்த கூட்டணியில் விரிசல் விழாது, இந்த கூட்டணி இப்படியே தொடரும், வெற்றியை தான் கைப்பற்றும் அப்படின்னும் பேசப்படுது இல்லையா? இல்லை, கூட்டணி உடையாதுன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன். அதுதான் என் கருத்தும். உடையாது, கண்டிப்பாக உடையாது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மு க ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி, காங்கிரஸ், 2 இடதுசாரிகள், விசிக, மதிமுக, கொங்கு ஈஸ்வரன், வேல்முருகன், இன்னும் சிலர், இந்த கூட்டணி 2019, 21, 24 இருந்த கூட்டணி அப்படியே 26 தொடரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எனக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இவர்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் நரேந்திர மோடி, நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி, அமித்ஷா, பிஜேபி. அங்கே மோடி ஆட்சி இருக்க வரைக்கும், இந்த விவேக் ஒரு காமெடியில் சொல்லுவார்ல, உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. அந்த மாதிரி மோடி கவர்மெண்ட் அங்கே இருக்க வரைக்கும் முத்துவேலு, கருணாநிதி, ஸ்டாலின், திமுக ஆட்சியை யாரும் அசைச்சிக்க முடியாது. அப்படி தான் நான் பார்க்குறேன். இந்த டைனமிக்ஸ் தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகுது. இவங்க யாருக்காவது கோயில் கட்டி கும்பிடணும்னா திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும், கம்யூனிஸ்டுகளுக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் சொல்லுகிறேன், இவர்கள் திமுகவும் தோழமை கட்சிகளும் யாருக்காவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் 38 மாவட்டமாக கோயில் கட்டி கும்பிடணும்னா அது மோடிக்கு தான், நரேந்திர மோடிக்கு தான் இவங்க கோயில் கட்டி கும்பிடணும். இவங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் அவர் தான். இல்லை சார், இந்த மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரியான சமூக ரீதியான பிரச்சனைகள்லாம் வரும்போது கூட ஏதோ ஒரு விஷயம் வந்து அதை மடைமாற்றி வேற ஒரு பிரச்சனையாக மாறி. அது என்னன்னா, நல்ல கேள்வி. இந்த மாதிரி பிரச்சனை மட்டும் இல்லை, இப்போ அரசு ஊழியர் பிரச்சனை இருக்குது, ஆமாம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, டாஸ்மாகில் 1 லட்சம் கோடிக்கு மேலே ஊழல்ன்றான். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன் வந்து அது இவங்களுக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக கிளர்ந்து எழலைன்னா, எப்போ ஒரு பிரச்சனை வரும்னா அப்போசிஷன் அதை கையில் எடுத்து அந்த நெரேட்டிவை செட் பண்ணணும். அப்போசிஷன் கொலாப்ஸ், 0. இன்னொன்று, மீடியா அதை கையில் எடுக்கணும். மீடியா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அப்போசிஷன் கொஞ்சமாவது எடுக்கலைன்னா மீடியாவால் எடுக்க முடியாது. சம்டைம்ஸ் மீடியா எடுக்கும், அப்போசிஷன்ட்டு கொஞ்சம் ஆதரவு வரும், கொஞ்சம் ஆதரவு வராமல் இருக்கும், மீடியா எடுக்கும். இன்றைக்கி மீடியா கம்ப்ளீட்லி 90% திமுக கண்ட்ரோலில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் 90% மேலே முழுக்க தமிழ்நாட்டு வரலாறுலே, சுதந்திர இந்தியாவில் தமிழக வரலாறுலே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சியின் திமுகவின் முழு கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டின் 90% மீடியாக்கள் இருக்கின்றன என்பதுதான் அதாவது நிதர்சனம், உண்மை, சத்தியம். அறிவுள்ளவன், மனசாட்சி உள்ளவனுக்கு இது புரியும். இது வரைக்கும் வரலாறுலே இப்படி இருந்து கிடையாது. ஜெயலலிதா ஆணவத்தின் உச்சாணி கொம்பில் ஆடும்பொழுது கூட, அல்லது 2006-11 கலைஞர் ஆட்சியில் வந்து குடும்ப அரசியலும் வன்முறையும் தினகர நெருப்பு போன்ற விஷயங்களும் தலைவிரித்து ஆடும்போது கூட இந்த அளவுக்கு மீடியா வந்து தமிழ் ஆளும் கட்சி கட்டுப்பாட்டில் இருந்ததில்லை. இது பிஜேபி கட்டுப்பாட்டில் எப்படி தேசிய ஊடகங்கள் இருக்கோ அதற்கு கிட்டத்தட்ட இணையாக தமிழ்நாட்டில் ஊடகங்கள் இருக்குது. அப்போ இந்த பேக்ரவுண்டில் அப்போசிஷன் கொலாப்ஸ், நெரேட்டிவை செட் பண்ணணும் இல்லை, மீடியா பேசணும் இல்லை,
இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இப்போ இருக்க எதை செஞ்சாலும் நியாயம், நாங்கள் வச்சது தான் சட்டம். நீங்கள் தொலைக்காட்சி விவாதங்களை பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பாக மட்டுமே தான் எல்லா கருத்துக்களும் பேசப்படுது. ஒரு விவாதத்தில் குறைஞ்சபட்ச அடிப்படை தர்மம் என்ன, நேர்மை அடிப்படை தர்மம். ஒரு விவாதம்னா இரு தரப்புக்குமான இணையான ஸ்பேஸ் இருக்கணும். 2 கருத்துக்கள் மோதணும். ஒரு கருத்து தான் பேசப்படும், இன்னொரு கருத்துக்கு ஸ்பேஸே இல்லைன்றது என்ன விவாதம்? இதுதானே டெல்லியில் நடக்குது. அப்போ இவங்க காப்பி அடிக்கிறது அங்கே அப்படியே பார்த்து தான் இவங்க காப்பி அடிக்கிறாங்க. நிறைய விஷயங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னோடி பிஜேபி தான். அவங்க பண்ணுறது எல்லாத்தையும் இவங்க பண்ணுறாங்க. கேள்வி கேட்க ஆளே கிடையாது. ஃபேக்ட் செக் யூனிட் ஒன்று போட்டாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டுச்சு, உங்களுக்கு தெரியும். பிஐபியில் போட்ட ஃபேக்ட் செக் யூனிட்டை சேலஞ்ச் பண்ணி போட்டதில் 2 வருஷம் ஹியரிங் பண்ணி பாம்பே ஹைகோர்ட் அது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானதுன்னு குவாஷ் பண்ணோம். கவர்மெண்ட் செலவில் நீ ஃபேக்ட் செக் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டு உலகம் பூரா எங்கேயுமே ஃபேக்ட் செக் பண்ண முடியாது. ஒரு அரசாங்கத்தோட ஃபேக்ட் செக்ன்றது அதுக்கு எதிரானது எல்லாமே அது ஃபேக்ட் கிடையாதுன்றது தான் அப்படின்னு அதை குவாஷ் பண்ணோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட ஃபேக்ட் செக் யூனிட்டை குவாஷ் பண்ண சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்ட கேஸு பாம்பே ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணாங்க. இப்போ அது என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த ஃபேக்ட் செக் யூனிட்டை பேஸ் பற்றி தமிழ்நாட்டில் ஹிந்துவில் ஒரு எடிட்டோரியல் வந்தது. ஒரு ஊடகம் அதை பற்றி விமர்சிக்கலை, ஒரு ஊடகம் அதை பற்றி டிபேட் பண்ணல. இது அப்படியே மோடி பண்ணது அங்கே. நான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆரம்பித்த கேள்விக்கு வந்து நின்னோன்னா, திருமாவோட மத நல்லிணக்க மாநாட்டுக்கு அனுமதி மறுப்பது என்பது அதுக்கு அவங்க லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வாங்க இஷ்யூ கிடையாது. நீங்கள் ரொம்ப அமைதியாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட் இந்துத்துவாவை இங்கே மறைமுகமாக அல்லது புழக்கடை வழியாக பின்பக்க கதவு வழியாக திறந்து விட்டு உள்ள அவர்கள் காலூன்றுவதற்கான எல்லா வேலையும் அவங்க செய்கிறாங்கன்றதுக்கு நிறையா உதாரணங்கள் சொல்ல முடியும். முருகன் மாநாடு அப்பட்டமான மத நிகழ்வுங்க. அது ஒரு ஸ்டேட் எப்படிங்க ஒரு ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ் நடத்த முடியும்? இந்து சமய அறநிலையத்துடைய வேலை வந்து கோயில்களை பராமரிக்கிறது, முருகன் மாநாடு நடத்துறது கிடையாது. ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி யாருமே, எம்ஜிஆர் யாருமே பண்ணதில்லை. அந்த மாநாட்டு மாநாடு முடிஞ்சு 6 மாதம் பொறுத்து வெளியிடும்போது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. நம்ம என்ன கேட்க முடியும்? பகுத்தறிவு பகலவன் கி வீரமணி எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும் தான் கேட்க முடியும். அவர் எவ்வளோ அழகாக பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னா சேகர் பாபு தான் அது காரணமாக. அதாவது இன்றைக்கு திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்களில் ரொம்பவும் வயது முதிர்ந்தவர், அனுபவசாலி. இவர்கள் எந்த அளவுக்கு குறைந்தபட்ச அறிவு நேர்மை இல்லாமல் மாறி போனார்கள்னா, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை, ஒரு முருகன் மாநாடு நடத்துகிறத சேகர்பாபு மட்டும்தான் அந்த முடிவை எடுப்பாருன்னு நீங்கள் நம்புறீங்களா அல்லது எங்களை நம்ப சொல்கிறீங்களா? இதுக்கு அமைதியாவது இருக்கலாம்ல பேசாமல். அப்போ எந்த அளவுக்கு வந்து முழுக்க இவர்கள் மறைமுகமாக, கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா, இவர்கள் ஹிந்துத்துவ அஜெண்டாவை தமிழ்நாட்டில் காலூன்ற அனுமதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். திருமாவுக்கான அந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அனுமதி மறுப்பு என்பதெல்லாமே என்னை பொறுத்தவரையில் கண்டிப்பாக அது இந்த லார்ஜர் அஜெண்டா இருக்கு இல்லையா, தர்மேந்திர பிரதானை எதிர்ப்போம், அமித்ஷாவை எதிர்ப்போம், நிர்மலா சீதாராமனை எதிர்ப்போம் நிதி உதவி கொடுக்கலன்னு. ஆனால் இங்கே கோர் ஹிந்துத்துவ அஜெண்டா இருக்குல்ல, அதை ஃபைட் பண்ணுறதுல தமிழ்நாடு அரசு நிர்வாகம் பெரிய அளவில் முனைப்பு காட்டாது. நல்லா கவனிங்க, பெரிய அளவில் முனைப்பு காட்டாது. என்ன சொல்லப்போனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக பேசின அளவு கூட ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக பேசாது. திமுக பேசுதுன்றது அளவுகோல் கிடையாது. அரசு யந்திரம் எப்படி அதை மறைமுகமாக அனுமதிக்குதுன்றது தான் அளவுகோல். அப்படி பார்த்தா திருமாவோட மாநாட்டுக்கான அனுமதி மறுப்பு என்பதெல்லாம் மறைமுகமாக ஹிந்துத்துவாவை தமிழ்நாட்டில் கால்கோள் விழா நடத்த அனுமதித்து கொண்டிருக்கும் இந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகளின் ஒரு முக்கியமான அங்கம் என்று தான் பார்க்க வேண்டும். இதை நீங்கள் வந்து ரொம்ப சட்டிலாக அவங்க செய்கிறாங்க. இல்லை, இன்னொரு பக்கம் டிஎன் ரகு பத்திரிக்கையில் அவர் ட்வீட் போட்டிருந்தார். கொங்கு ஈஸ்வரன், கருணாஸ், சீப்பு சேகர், எஸ்வி சேகர், அவர் இவங்களையெல்லாம் எல்லாமே சேர்த்து ஒரு இதுதான் திராவிட மாடல் தமிழ்நாடு ஆஷ் 2026 அப்படின்னு ஒரு விஷயம் போட்டிருக்காரு. இது எப்படி பார்க்கல? இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் சமூக நீதி, இந்த சமூக நீதியை தான் திராவிட மாடல் காக்கும், நம்புங்க அப்படின்னு போட்டிருக்காரு. உண்மைதான். இந்த ரகுவோட கருத்தை 100% நான் ஏற்றுக்கொள்கிறேன். நண்பர் டிஎன் ரகு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட்டு, நல்லா பாலிடிக்ஸும் அவர் பேசுவார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லெவல் ஹெட்டட் ஜேர்னலிஸ்ட்டில் ரொம்ப சமநிலையோடு, நான் நடுநிலைன்னு கூட சொல்ல மாட்டேங்க, சமநிலையோடு பேசக்கூடிய ரொம்ப நேர்மையான விரல் விட்டு எண்ணக்கூடிய பத்திரிகையாளர்கள் அவரும் ஒருவர். அவரோட நேர்மையில் எனக்கு என்றைக்குமே சந்தேகம் கிடையாது. கருத்துக்களில் மாறுபாடு இருக்கலாம், பட் டிஎன் ரகுவோட நேர்மையில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அவரோட மதச்சார்பின் மேலே எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. திமுகவை விமர்சிக்கிற காரணத்தால்
என்னை மாதிரி அவருமே சங்கி என்று தூற்றப்படுகிறார். பட் அவர் ஒருபோதும் சங்கியாக மாட்டார். இன்னும் சொல்ல போனார், என்னைப் போலவே அவரும் அடிக்கடி சொல்வது முதல் எதிரி பிஜேபி தான், அதுக்கு பிறகு தான் திமுக மற்றவர்களும் என்று வெளிப்படையாக சொல்லக்கூடியவர். ஆனால் அவர் உண்மை என்று பேசுவார். அதனாலேயே பலருக்கும் அவரை பிடிக்காது. அவர் மீது அவர் சார்ந்த சமூகத்தை வைத்துக்கொண்டு அவரை அடிப்பது என்பது ரொம்ப சுலபமானது. அது கோழைகளுக்கு கைவந்த கலை, அதை செய்கிறார்கள். இந்த விஷயத்தில் ரகு சொல்கிறது 100% கரெக்டு, நான் நம்புகிறேன். எஸ்வி சேகரை மேடையில் ஏற்றுறாங்க. நான் கேட்டதை அவர் கேட்டதை நான் செஞ்சுட்டேன், அவங்க அப்பாவோட பேர் அந்த தெருவுக்கு வைக்கிறது. நான் கேட்டதை அவர் செய்யணுன்றார். முதலமைச்சர் என்ன கேட்டார் நமக்கு தெரியாது. சேகர் ஆதரவு கொடுத்தா ஓட்டு கிடச்சிருமா அவங்களுக்கு? அந்த முயற்சியே எவ்வளோ ஒரு அசூயையாக இருக்குது. தன் ஜாதி அடையாளத்தை வெளிப்படையாக காட்டிக்கொள்பவர் எஸ்வி சேகர். பெண் பத்திரிகையாளர்களை இழிவாக பேசிய வழக்கில் கீழமை நீதிமன்றத்தால் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அது உயர் நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நபர் அவர். இன்றைக்கு அவருடைய மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. இந்த பின்புலம் கொண்டவர்களைத்தான் இன்றைய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளும் தரப்பு மேடையில் வைத்து கொண்டாடுகிறது. நான் கேட்டதை அவர் செய்ய வேண்டும் என்று. அவர் தேர்தலில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு முதலமைச்சரை கேட்கிறார். புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த பின்புலம் கொண்ட ஒருவரை நீங்கள் ஏன் அவரிடம் போய் ஏன் எதற்காக இந்த விண்ணப்பங்களை வைக்கிறீர்கள் என்று. இன்னொரு பக்கம் ஈஸ்வரன், இவங்களை பற்றிலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இவருடைய நடவடிக்கைகள், தலித்துகளுக்கு எதிரான இவருடைய பார்வை என்ன என்பதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அப்போ இதை வைத்து கொண்டு தான் நீங்கள் 26 வெற்றி பெறப் போகிறீர்கள் என்றால் இது வாழ்க சமூக நீதி தான் சொல்லணும். இந்த ஒரு பக்கம் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை திருப்பி கேமராவை கொண்டு போய்ங்கன்னா தேவேந்திர ராஜ், இந்த பையன், சின்ன பையன், 15 வயசு பையனை வெட்டினது, இது எல்லாத்துக்கும் மேலே முத்தாய்ப்பாக திருமா மாநாட்டுக்கு அனுமதி மறுத்தது. ஒன்று மறந்துடாதீங்க, திருமா பல முறை சொன்னது தான், வேறு வழி இல்லாமல் மிகுந்த மன நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் இந்த கூட்டணியில் தொடர்கிறோம்னு அவர் சொன்னது 100% உண்மை. மோடி கவர்மெண்ட் அங்கே இருக்குது. இந்துத்துவா இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்துடுச்சு. ஆட்சி மாற்றம் அடுத்த 10 ஆண்டுகளில் சாத்தியமா என்பது கூட மிகப்பெரிய கேள்விக்குறியாக இந்திய அளவில் இருக்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் திமுக கூட்டணியில் விசிகா போன்ற கட்சிகள் தொடர்கின்றன. அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவை இவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது சமூக நீதி என்று பேசுவது அபத்தமானது. இது முழுக்க இடைநிலை சாதிகள், ஆதிக்க சாதிகளுக்கான ஒரு இயக்கமாகத்தான் அது திமுக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 4 ஆண்டுகளில் சமூக நீதி என்ற பார்வையில் பார்த்தால் தலித் மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.